படிச்சுட்டு நான் எனக்கு பிடிக்கல, எனக்கு வரல, ஆனால் நான் வந்து படிக்கல அப்படின்னு. உங்களுக்கு மைக்குமான ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? Even if I have to stand straight for almost 10 hours, 15 hours கூட I will be able to do it. It's because of the love that I have for the job. Or இன்னைக்கு இந்த ஷோ பண்ணோம், நாளைக்கு ஒரு ஷோ பண்ணோம், நாளைக்கு ஒரு ஷோ, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? What are we going to do? How are we going to, withstand it? Hello ladies and gentlemen. Hello, hi dear women channel viewers க்கு வணக்கம். நான் உங்க ஜோஃப்னா. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா the youngest personality coach அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான பட்டம் பெற்றவங்க. she is an actor, இவங்க ஒரு ஷோ ஹோஸ்ட், ஒரு ஆங்கர், இதெல்லாம் தாண்டி ஒரு 5 நிமிஷமா இவங்க கூட பேசிட்டு இருக்கேங்க. அந்த வைப் வந்து அப்படியே ஒட்டிக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஜோவியலான எந்தூசியாஸ்டிக்கான பர்சன் விஜய் கல்யாணி அவர்கள். அவங்க கூட தான் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான கான்வர்சேஷன் இன்னைக்கு வச்சுக்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஹாய் மேம். ஹலோ, வணக்கம். ஐம் டூயிங் குட். முக்கியமா டியர் விமன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய். ஐ திங்க் யூ கெட் சம்திங் அவுட் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன். சும்மா ஒரு இன்டர்வியூ பார்த்தோமா அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு டேக்அவே இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஆல்ரைட். ஸோ ஆஃப் லேட் வந்து வாழ்க்கை எப்படி போகுது? நல்லா ஜாலியாக இருக்கீங்களா, இல்லை ஹெக்டிக்காக இருக்கா, பிஸியாக இருக்கீங்களா? ஆமாம், டச்சு நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் குட். அப்படியே ஒர்க் கரெக்டாக இருக்கு. ஐ ஜஸ்ட் கேம் டு மை ஹவுஸ் டுடே. ஸோ அப்படியே ஒரு இன்டர்வியூ பண்ணான்னு சொன்னீங்க, வை நாட் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஸோ என்னன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது சில ப்ரீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து பேசுறதுக்கு முன்னாடியே ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் பேசுறதுக்கு முன்னாடியே பாட ஆரம்பிச்சிட்டேன், ஆட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, உங்களை வந்து நீங்க பேச அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேச ஆரம்பிச்சது எந்த ஸ்டேஜ்ல இருந்து? ஓகே, லைக் எனக்கு வந்து லைஃப்ல இந்த விஷயம் கிடைச்சா எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னா ஐ திங்க் ப்ராப்ளி மைக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் மை ஒர்க் ஆர் சம்திங் லைக் தட், பட் ஐ திங்க் ரொம்ப சென்சிபிளான விஷயங்களை கரெக்டாக போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு மீடியமாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு இது. அண்ட் பீயிங் அன் ஆங்கர் ஐ ஃபீல் இட்ஸ் மோர் தேன் just a profession. I feel it's a responsibility when you're standing in front of the camera or off the camera on the stage, because you're just a representative of a lot of people out there. So adu vandu enak or medium irukanaala I just love my job and love doing events, and I'm very very choosy also. இப்போ வரைக்கும் நான் பிஸியா இருக்கேனா கூட I am very very choosy on my call. So adnala it's like I feel it as a blessing, and I really love doing my job. Adnale I don't feel the strain. Even if I have to stand straight for almost 10 hours, 15 hours கூட I will be able to do it. It's because of the love that I have for the job or my profession. நான் வந்து இப்போ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேங்க, என்னால் முடியலங்க. ஐயோ, நீங்கள் பர்சனாலிட்டி கோச்னு வேற சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு தீர்வு சொல்ல முடியுமா அப்படின்னு நான் உங்ககிட்ட வரேன். நீங்கள் வந்து அது எப்படி பார்க்குறீங்க அண்ட் எனக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் இந்த டிப்ரெஷனோட வார்த்தையோட அர்த்தம் பீப்புளுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். சும்மா சாப்பிடலன்னா ஒரு டிப்ரெஷன், தலைவலிக்குதுன்னா டிப்ரெஷன், வேலை போச்சுன்னா டிப்ரெஷன், சேலரி 1 month வரல, இன்சென்டிவ் வரலன்னா ஒரு டிப்ரெஷன். டிப்ரெஷன் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இட்ஸ் நாட் டிப்ரெஷன். ஐ திங்க் there will be a lot of wax and wane for people. இல்லை எல்லா டைமும் ஒரு அப் இருக்க முடியாது, கண்டிப்பாக டவுன் இருக்கணும். எனக்கும் டவுன் வந்திருக்கு. சம்டைம்ஸ் நான் ப்ராஜெக்டே எல்லாம் வந்திருக்கேன், சம்டைம்ஸ் ஈவெண்ட்ஸே எல்லாம் வந்திருக்கேன், சும்மா மொக்கையாக இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாம் இருக்க தான் செய்யும். வாழ்க்கைன்னா அதெல்லாம் கடந்து தானே போகணும். அது டிப்ரெஷன் நம்ம சொல்லவே முடியாது. I really wanted to put this out. It's a very nice question. நிறைய பேர் இந்த டிப்ரெஷன் இருந்தால் you have to groom your personality நினச்சிக்கிறாங்க. Not that. It's not about being in ஒரு saddest state or ஒரு லோவாக இருக்கும் போது ஒரு பர்சனாலிட்டி க்ரூமிங்கிறது கிடையாது. நார்மலாக நம்ம அப்ஸ் போகும்போதே I get to meet you today. நாளைக்கு I meet a lot of personalities. அதுக்கு அடுத்த நாள் I go to an event, I meet a lot of clients. So one thing that people actually have to understand, and personality grooming is about நான் சொன்ன மாதிரி தான், working on your personality to become the better version of you. So that's one thing that I learned from my journey. So அதனால I wanted to put out for people. உங்களுக்கும் மைக்குக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப்புங்க. அந்த லவ் ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சது? அந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ் என்ன வேணா சொல்லலாம். அந்த பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் இந்த மைக் அது வந்து எப்படி ஆரம்பிச்சு அப்படிங்கிற அந்த கதையை சொல்றீங்களா? அந்த ரொமான்ஸ் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு எனக்கே தெரியலங்க. எப்பவுமே ஒரு காதல் கதைக்கு வந்து ஒரு தொடக்கம்னு இருக்கும்ல, இந்த காதல் கதைக்கு ஒரு தொடக்கமும் கிடையாது, ஒரு முடிவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்ப்ராம்ப்டுவான ஒரு ஸ்டார்ட். ஐ நெவர் நியூ நான் எப்படி மீடியா கூட வந்தேன், மீடியா கூட நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணுறோமா, நம்ம தான் அதெல்லாம் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்டேஜஸில் நிற்கும் போது நான் அந்த வீடியோ திருப்பி போட்டு பார்ப்பேன், இது நம்மளா இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ பேர் நம்ம சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்னு நினைக்க அப்பப்போ ஒரு செல்ஃப் டவுட் வரும். I think it's not because நான் வந்து என்ன டவுட் பண்ணுறேங்கிறது கிடையாது, but I am not able to believe myself because I'm coming from a very different background.
people in my family are all professors, teachers, engineers. So I have no connection to media. So அதை தாண்டி நான் மீடியாக்குள்ள வந்து இவ்வளோ 8 வருஷம் வித்தவுட் பேக்ரவுண்ட் ஐம் ஏபிள் டு சஸ்டெயின் ஐம் ஸ்டில் டூயிங் அ குட் ஜாப் அக்கார்டிங் டு மீ அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் ஆல் காட்ஸ் பிளெஸிங். இது வந்து எனக்கு எழுதி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ரொமான்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கும் தெரியலங்க. பட் எவ்ரி டைம் ஐ பிக் த மைக் இட்ஸ் லைக் we are doing it அப்படிங்கிற ஒரு வைப். ஆமா, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அதாவது சிலவங்க சொல்லுவாங்க BMW இருந்துச்சுன்னா கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க, அந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் பொசிஷன் வந்து சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன? ஐ திங்க் எதுவுமே இல்லைனாலும் நான் நானாக இருக்கணும்னு நினைப்பேன். அந்த நான் அப்படிங்கிறது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் தான். ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு அப்செஷன் இல்லை, எனக்கு இந்த ஒரு பொசஷன் இருந்தால் தான் வந்து நான் ஒரு சூப்பர் கான்ஃபிடென்ட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. ஆனஸ்டாக சொல்லணும்னா நான் சல்லி பைசா இல்லாத போது கூட இதே கான்ஃபிடென்ஸோட தான் இருந்தேன். இப்போ இன்னைக்கு ஐம் ஏபிள் டு பொசிஷன் மை செல்ஃப் சம்வேர், ஆனாலும் அதே கான்ஃபிடென்ஸோட இருக்கேன். ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் கான்ஃபிடென்ஸ் டு மீ. It's about not having anything but still feeling you are the best. That's confidence to me. Okay. நிறைய பேர் வந்து இந்த கேள்வியை கட்டாயமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா காலங்கள்ல வந்து அந்த ஸ்வேதா கேரக்டர் ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டருங்க. அந்த கேரக்டரும் ரியல் லைஃப்ல கல்யாணி அவர்களும் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன பேசிப்பாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை நான் ஆர்வமா உங்ககிட்ட கேட்கணும்னு. ஐ திங்க் எனக்கு ஸ்வேதா கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். கல்யாணி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி ஸ்வேதாவும் ரொம்ப பிடிக்கும். சீசன் 2 என்னால் பண்ண முடியாது, நிறைய காரணங்கள் இருந்தது பண்ண முடியாமல் இருந்ததுக்கு. பட் ஆனால் சீசன் 1 பண்ண ஸ்வேதாக்கு வந்து ஐ திங்க் ஐவ் கிவன் மை பெஸ்ட், ஐவ் கிவன் இட் ஆல் தான் சொல்லணும். ஸோ நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டா ஐ வுட் ப்ராபப்ளி ஆஸ்கர் எப்படி வந்து ஒரு லவ் வந்து அது வேல்யூ பண்ணனா கூட எப்படி நீ தொடர்ந்து லவ் கொடுத்துட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்மலாம் வி ஆல்வேஸ் ஹேவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோன்னா நமக்கு திருப்பி டபுள் ரிட்டர்ன்ஸில் வரணும்னு எதிர்பார்க்குற மனுஷங்க நம்ம. அப்படி இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி டிப்ரெஷன் வந்துடும். ஸோ அதனால அப்படி ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு லவ் அது இன்னும் அபெண்டன்ஸ் கொடுத்த ஸ்வேதா அது எப்படிரா அந்த மாதிரி கேட்பேன். நான் எல்லா கெஸ்ட்கிட்டையும் மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் வந்து இல்லை இந்த டாஸ்க் வந்து கடைசியாக தான் பண்ண சொல்லுவேன். பட் நீங்கள் ஒரு பர்சனாலிட்டி கோச் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு மோட்டிவேஷனலாக இப்படி பேசுறதுனாலையுமே இப்போவே இந்த டாஸ்க்கு முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு நினச்சிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா டியர் உமன் அப்படிங்கிற அந்த 2 வேர்ட்ஸை சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கோர்க்கணும். அதை யாரை பார்த்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமராவை பார்த்து நீங்கள் எல்லா உமனையும் பார்த்து நீங்கள் சொல்லலாம்ப்பா டியர் உமன் இப்படி இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆரம்பிக்கலாமா? ஆக்ஷன். Dear woman, be your own inspiration. Do not seek inspiration outside. Be yourself. Be the best. ஓகே, இந்த செக்மெண்ட் வந்து சூப்பராகவே போச்சு, ரொம்ப ஃபன் பண்ணோம். பட் அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கிற ஃபன் செக்மெண்ட் தான் சொல்லுவேன். நான் வந்து எஸ் ஆர் நோ செக்மெண்ட்க்கு நான் 2 கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வரேன். கார்ட்ஸ் காட்டி நீங்கள் சொல்லணும் ஆமாப்பா இது கரெக்டு தான், இல்லைப்பா இது தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ கார்ட்ஸ் வந்துருச்சு. எஸ் அண்ட் நோ. க்ரீன்னா எஸ், ரெட்னா நோ. இப்போ ஆமா கரெக்ட் தான் அப்படின்னா இது எஸ் காட்டலாம், இல்லைனா நோ காட்டலாம். ஸோ எஸ் இந்த கார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அழகா இருக்கே, டிசைன்லாம் பயங்கர கிரியேட்டிவான டீமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்து क्वेश्चंस ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் வில்லங்கமா எதுவும் கேட்க கூடாதா, அப்புறம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இது வந்து 1 மார்க்கா எடுக்க கூடாது, ஒரு 2 மார்க்ல நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க, பிரீஃப் ஆன்சரும் கொடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ் ஆர் நோ क्वेश्चन என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஷோ போயிட்டு இருக்கும், சூப்பரா போயிட்டு இருக்கும், திடீர்னு ஸ்டாமர் ஆயிடுவோம், தடுமாறிடுவோம், அப்படியே வாயெல்லாம் வந்து ரோல் ஆயிரும். அந்த மாதிரி நடந்திருக்கா? அந்த மாதிரி நடந்து நீங்க ரொம்ப 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 தப்பா பேடா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நிறைய எஸ். இப்போ வந்து வெரி ஆஃபன் வந்து ஸ்டாமர் ஆகாது, முன்னாடியே ஸ்டாமர் ஆகாது, மேபி ரோல் ஆகும், ஒரு 1-2 வார்த்தைகள் ஃபீல் பண்ண மாட்டேன். பட் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்பேன் ஏன் ரோல் ஆச்சு, ஓகே இதனால தான் ரோல் ஆச்சு, நெக்ஸ்ட் டைம் அது பண்ணக்கூடாதுங்கிறதே ஒரு 50 வாட்டி என் மைண்டில் சொல்லிப்பேன். அது ஃபீலிங்னு சொல்ல முடியாது, ப்ராப்ளம் வந்து அதுலேருந்து கரெக்ட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி அடுத்த வாட்டி இன்னும் கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக யோசிச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஸோ ஆப்வியஸாக எல்லாருக்குமே ஸ்டாமர் ஆகும், எல்லா டைமே அப்படியே கரெக்டாக பேசுறதுக்கு இட்ஸ் எஸ். அடுத்த क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்டோட பேரை வந்து மிஸ்ப்ரொனன்ஸ் பண்ணிருக்கீங்களா, இல்ல வந்து மாத்தி சொல்லிருக்கீங்களா, மாத்தி சொல்லிட்டு பல்பு அப்படின்னு பல்பு வாங்கியிருக்கீங்களா? எஸ். ஆக்சுவலாக என்னன்னா நம்மளே வந்து ஒரு ஷோ வந்து கண்டென்ட் எடுத்து ப்ராப்பராக பண்ணோம்னா பிரச்சனையே இருக்காது. ஷோக்கு ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக டாக் பேக் நான் வந்து எனக்கு டாக் பேக் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஐ ஆல்வேஸ் ஒர்க் ஆன் த கான்டென்ட். நான் பேசிக்காக ஒரு ரிசர்ச் பண்ணி தான் வருவேன். பட் என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் டாக் பேக்கில் ஃபீட் பண்ணும்போது அந்த டென்ஷன்லையோ அந்த ப்ரெஷர்லையோ ஏதாவது ஒன்று மாற்றி சொல்லிடுவாங்க. அங்கே அவங்க தெரிய மாட்டாங்களா, நம்ம தான் தெரியுமா? ஸோ அப்படி எனக்கு தெரியும் அவர் இல்லை அப்படின்னு நான் யோசிச்சிருப்பேன். ஆனால் சொல்லுன்னு ப்ரெஷர் பண்ணுவோம், ஒரு வேளை இருக்கும் போல அப்படின்னு சொன்னக்கப்புறம் ஒரு வாட்டி செம்ம மொக்க வாங்கினேன். இன்னொரு வாட்டி என்னாச்சுன்னா ஈவெண்ட்டில் வந்து
ஒரு டிரெக்டர் ஒருத்தர் வந்திருந்தார். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹிஸ் ஃபிலிம் அண்ட் யாருன்னு, பட் யா அவரோட நான் கரெக்டாக சொன்னக்கப்புறம் என்னோட ஷோ அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் வந்தார். வந்துட்டு இல்லை இது இவரு தான் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ டென்ஷனில் கன்ஃபியூஷனாக சொல்கிறேன். இல்லை சார் எனக்கு தெரியும் இவர் இந்த படத்துடைய டிரெக்டர் தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறத கேட்டிருந்தாலாச்சும் பரவாயில்ல. இல்லை மேடம் நீங்கள் இதுதான் சொல்லணும். சரி ஓகே என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அந்த இடத்துல. பிகாஸ் I wasn't able to tackle him in the sense I wasn't able to handle the pressure. He didn't understand. So I thought okay maybe நம்ம தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் போலன்னு சொன்னக்கப்புறம் அவரு பயங்கரமாக சிரிக்கிறார் ஸ்டேஜில். நான் அப்படியே இப்படி திரும்பி பார்த்தேன். சிவனேன்னு விட்டுருந்தேன்னா நானே அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பேன். என்னை போட்டு ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி நடந்துருக்கியா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோக்காகவோ இல்லை ஏதாச்சும் ஒரு இவெண்ட்டுக்காக நீ ரொம்ப குட்டியா இருக்க, நீ அப்படி இருக்க இப்படி இருக்கேன்னு சொல்லி உங்களை பாடி ஷேம் பண்ணியிருக்காங்களா, உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா? மேபி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் டேக் இட் டு மைண்ட். ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஐ எம் எனஃப். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும், ஆனால் திடீர்னு ஜோன் அவுட் ஆயிடுவீங்க. ஐயோ ஜோன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு பேக் டு ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட், அந்த மாதிரி ஒரு சம்பவம் எப்போச்சும் நடந்திருக்கா உங்களுக்கு? நோ. ஏன்னா எனக்கு என் வேலை ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மேபி நான் பண்ணும்போது பயங்கர கான்சன்ட்ரேஷனோட பண்ணுவேன். ஸோ ஏன்னா அந்த இடத்துல இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னா இதே இடத்துல வந்து இன்னும் ஒரு பல கெஸ்ட் இருக்கலாம். Just because I've come to the position of not being an interviewer and coming as a guest, நான் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் நான் ஒரு விஷயத்தை பண்ணிடக்கூடாது. பிகாஸ் this really requires a lot of attention and more than that நீங்கள் என்ன பேசுறீங்களோ அது ரொம்ப சென்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். அது இன்டர்வியூராக இருந்தாலும் சரி இல்லை ஆப்போசிட் எண்டில் இருந்தாலும் சரி, ஏன்னா எனக்கு தெரியும்ல அங்கே இருக்கிறது ஒரு கஷ்டம். ஸோ அதனால நான் வந்து அந்த மாதிரி ஜோன் அவுட் ஆனதே கிடையாது. நான் அப்படியே ஆனா கூட நான் அடுத்த 1 செகண்ட் திருப்பி பின்னாடி வந்துடுவேன். ஓகே நம்ம வந்து we are not doing right அப்படின்னு சொல்லிட்டு. எப்போச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா பாஸ்ட்டுக்கு போய் இந்த சில பல விஷயங்களை மட்டும் மாத்திட்டு திருப்பி வந்துடலாமே, அந்த மாதிரி ஒரு தாட் எப்போவாச்சும் உங்களுக்கு உண்டாயிருக்கா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னெல்லாம் விஷயங்கள் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? பர்சனலாக நினைச்சிருக்கேன் நிறைய. நான் எப்படின்னா லைக் நான் ரொம்ப ஒர்க் ஓரியன்டாக இருப்பேனா. ஸோ அதனால சம்டைம்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது, அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவற விட்டுருவேன். நான் என்னைக்காச்சும் கால் பண்ணும்போது அவங்க அந்த வன்மத்தை காமிப்பாங்க. அப்போ யோசிப்பேன், சே அன்னைக்கு கால் பண்ணியிருக்கலாம், ஒரு கால் ஜஸ்ட் 2 minutes நம்ம வந்து இது பண்ணியிருந்தா பரவாயில்ல. கொஞ்சம் சம்டைம்ஸ் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு டிப்பிக்கல் ஓஜி கிட் தான் நீங்கள் சொன்ன மாதிரி. பட் ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது எனக்கு வரவே வராது இயல்பாகவே. ஸோ அதனாலே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸோட கான்வர்சேஷன் வைக்க முடியாது. நான் எப்போயுமே கால் பண்ணி என்னடா அப்படி இருக்க அப்படி சொல்லி கேட்டுருவேன். ஸோ அதனால சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் கொஞ்சம் இவங்களெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணியிருந்தோம்னா இன்னும் நம்ம கூட ட்ராவல் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் தான் லைட்டாக. சில கண்டென்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப கிரிஞ்சி கண்டென்ட்டாக இருக்கே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்களா எப்போவாச்சு? ஏன்னா இப்போ கிரிஞ்சுங்கிறது ஒரு கடந்த ஒரு 3 years இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 years அந்த கோவிட் காலகட்டத்துக்கு அப்புறம் தான் பயங்கர ஃபேமஸ் ஆச்சுல. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். ப்ராபப்ளி ஒரு 1 year இல்லை 2 years கழிச்சு பார்க்கும் போது தான் சரி கொஞ்சம் ஹேர் ஸ்டைலும் ஒரு கேவலமாக இருக்குது, பரவாயில்ல நம்ம அதை பார்க்க வேணாம் அப்படின்னு தூக்கி விட்றோம். இப்போ தான் அதுக்கு அர்த்தமே ஓகே கொஞ்சம் ஒரு மாதிரி அல்பமாக இருந்தது, ஒரு மாதிரியா இருந்ததுன்னா அது கிரிஞ்ச் அப்படின்னு நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம். ஸோ அப்போ அது தெரியவே தெரியாது இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு முன்னாடி பண்ண எல்லாமே இன்க்ளூடிங் மை லைவ் ஷோஸ் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக கிரிஞ்சு மெட்டீரியலாக தான் இருந்திருக்கும் போல அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். சில ஷோக்கெலாம் சில ட்ரெஸ் எடுத்து வைப்போம், ஆனால் போகிற நேரத்தில் இல்லையே நம்ம வேற கிராண்டாக ட்ரெஸ் பண்ணலாமே அப்படின்னு நம்ம யோசிச்சு மாற்றி ஷோவில் போயிட்டு நீங்கள் ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா எப்போவாச்சு? ஏன்னா சம்டைம்ஸ் இந்த கவுன்ஸ்லாம் வேர் பண்ணும்போது எனக்கு வந்து என்னோட ப்ராப்பர் மெஷர்மெண்ட்ஸுக்கு கிடைக்காது. ஸோ சம்டைம்ஸ் இதை சூஸ் பண்ணலாமா அதை சூஸ் பண்ணலாமாங்கிற கன்ஃபியூஷன் நான் அவனை சூஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு யோசிப்பேன், ப்ராப்ளம் நம்ம அதுவே வேர் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், லைஃப்ல ஹாப்பினஸ் மட்டும் கிடையாது, நிறைய இமோஷன்ஸ் மிக்ஸ்ட் இமோஷன்ஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு இருக்கா? அதை பற்றி உங்களுடைய கருத்து எஸ்ஸா நோவா? Absolutely. And I think everybody should learn the art of mastering emotions. Emotional intelligence னு ஒரு சாப்டரே இருக்கு ஆக்சுவலாக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல. அது வந்து ஹாப்பினஸாக இருக்கட்டும், சேட்னஸாக இருக்கட்டும், இல்லை அழுகிறதா இருக்கட்டும், anything of that sort, you should know when and where to control it or stop it or you know அந்த ரெக்ரெட் கூட நம்ம ஃபீல் பண்ணுறது ஒரு இடத்துல நம்ம அதை வந்து நிறுத்தி நம்ம அடுத்ததுக்கு போகணும். அந்த இடம் எதுங்கிறத நம்ம மாஸ்டர் பண்ணோம் இல்லையா? ஸோ அது வந்து கற்றுக்கிறது வந்து ஐ திங்க் இட் டேக்ஸ் அ ஹோல் லைஃப். ஐ பிலீவ் நம்ம அதுக்கு தனியாக கிளாஸ் போனால் கூட டிபெண்ட்ஸ் ஆன் ஒன் பர்சன். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப எமோஷனல் பர்சனாக இருக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து எமோஷனல் சுச்சுவேஷன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, பயங்கர எமோஷனல் சுச்சுவேஷன், இன்ஃபேக்ட் டெத்துக்கு போய் சிரிச்சுட்டு வருவார். யாராவது அழுகிறத பார்த்தா அவருக்கே தெரியாமல் ஒரு சிரிப்பு வரும்.
அதெல்லாம் வந்து நம்ம எப்படி மாஸ்டர் பண்ணுறதுன்னு கற்றுக்க ஐ திங்க் இட் டேக்ஸ் ஒன் ஹோல் லைஃப் டு நோ ஹூ யூ ஆர் வேர் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள். இல்லையா? அடுத்ததாக என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பலூனை வந்துட்டு ரொம்ப ஆசையா நான் கல்யாணி அவர்களுக்கு கொடுக்க போறேன். உள்ள வந்து ஃபுல்லா பொய் எழுதி வச்சிருக்கேங்க. நீங்க வந்து அது பர்ஸ்ட் பண்ணி நோ இட்ஸ் a myth இப்படி கிடையாதே அப்படின்னு நீங்க. நான் கூட ஆசையா கொடுக்க போறீங்கன்னு ஓகே கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க ஏதோ கிஃப்ட் கொடுக்குறாங்க நமக்கு பலூனாச்சு கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைச்சேன். இது கூட பொய்யா? இதெல்லாம் அனைத்தும் பொய்யா கோபால் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே இட்ஸ் ஓகே. இப்போ நான் வந்து பர்ஸ்ட் பண்ணுமா? உள்ள ஒரு சிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதயம் பலவீனமானவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த வீடியோ பார்த்துறாதீங்க. சரி ஓகே. எனக்கே கொஞ்சம் பயம் பா. ஆனால் ஷார்ட் சூப்பராக இருந்தது. இல்லைங்கம்மா ஏதோ எழுதி மாட்டி விட்றாதீங்க. கான்ஃபிடென்ஸ் இஸ் இன்பார்ன் அண்ட் நாட் டெவலப்ட். அப்படி கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நிறைய பேருக்கு என்ன யோசிக்கிறாங்கன்னா இல்லைங்க நான் வந்து பொறப்புல இருந்தே நான் இப்படிதான், அதாவது நான் ஐ வாஸ் born with confidence, இல்ல நான் சின்ன வயசுல இருந்து நான் இன்ட்ரோவர்ட்டா வளர்ந்துட்டேன், நான் ரொம்ப ஷை டைப், அந்த மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, மித் இருக்கு இல்லையா, அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இது எப்படி சொல்லலாம்னா ஜாஃப்னா ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த மாதிரி விஜய் ஆகணும்னு நினைச்சிருப்பாங்களா? நீங்க வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பாட்டுக்கு என்ன மேக்ஸ் வரலன்னு அழுதுட்டு இருந்தீங்களா? இப்போ when you turn back, I mean when you come across, இப்போ வந்து ஒரு விஜேவா இருக்கீங்க, ஆர்ஜேவா இருக்கீங்க, இது அப்போ நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ விஜே இஸ் இன்பார்ன்னு சொல்ல முடியுமா? இன்பார்ன் இருக்கும், பட் அது வெளில கொண்டு வரதுக்கு யூ ஹேவ் டு டெவலப் யுவர் செல்ஃப், தென் ஒன்லி யூ வில் கெட் பிளாட்ஃபார்ம்ஸ். இல்லை ஸோ இட்ஸ் லைக் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். இன்பார்ன் குவாலிட்டி கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும், அதை கொண்டு வரதுக்கு யூ நீட் டு டெவலப் யுவர் செல்ஃப், தென் ஒன்லி யூ வில் கெட் டு நோ ஹூ யூ ஆர். ரைட்? ஸோ நீங்கள் டெல்லி பப்ளிக் ஸ்கூலில் வந்து படிக்கும்போது ஜாஃப்னா அவர்களுக்கு உள்ளே ஒரு விஜேங்கோ ஒரு ஆர்ஜேங்கோ இல்லை தட் பர்சன் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக ஒரு குவாலிட்டி இருந்திருக்கும். ஆனால் அது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு க்ரூமிங் ஒரு இந்த பீரியட் வந்து உங்களுக்கு எடுத்திருக்கு. ஸோ ஐ பிலீவ் இன்பார்ன் இஸ் வெரி, அது வந்து இட்ஸ் தேர், பட் மோர் தேன் தட் ஈவன் இஃப் இட்ஸ் நாட் இன்பார்ன் யூ கேன் க்ரூம் யுவர் செல்ஃப் அண்ட் யூ கேன் பிகம் இட். ஸோ ஐ ஃபீல் இன்பார்னாக இருக்கவங்க மட்டும்தான் சக்சீட் ஆகணும் அப்படின்னு நினச்சா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய பேர் இருந்துக்கவே மாட்டாங்க. ஐயோ பா. டேலண்ட் பீட்ஸ் ஹார்ட் ஒர்க். ஏன்னா நிறைய பேர் இப்போ என்ன எஸ்பெஷலி மீடியால வந்து டேலண்ட் போதும்பா, ஹார்ட் ஒர்க்லாம் இருக்கு, ஹார்ட் ஒர்க்லாம் தேவையில்லை, நமக்கு டேலண்ட் நல்லா பேசக்கூடிய அந்த ஒரு திறன் நல்லா அழகா பிரிச்சியா இருந்தாங்கன்னா அது போதும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன? இதுக்கு வந்து நான் வந்து நல்லா பேசக்கூடிய ஒரு நபர் தான், செம்மையா ஒரு ஷோ கொடுத்தா இந்த மாதிரி யாருமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு வீட்லயே உட்காந்துருக்கேன். வரட்டும், எனக்கு என்ன, எனக்கு ஷோ வந்து நான் பண்ண போறேன், ஐம் வெரி வெரி டேலண்டட், இருக்கிற ஆங்கர்ஸோட நான் தான் பெஸ்ட் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கேன். இன்னொரு பர்சன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடாதா, என்னால் நல்லா பண்ண முடியும்னு தேடி ஓடுறாங்க. ஒரு 4 வருஷம் ஓடுவாங்க, 5ஆவது வருஷம் அந்த அவங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துல இருப்பாங்க. இந்த இடத்துல டேலண்ட் பீட்ஸ் ஹார்ட் ஒர்க் சொல்ல முடியுமா? அந்த யோசிச்சுட்டு இருக்க நபர் வீட்டிலே தான் இருப்பாங்க. இன்னொரு பர்சன் அவங்க எங்கே வந்து அவங்க போகணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ ஐ பிலீவ் டேலண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஷுட் பி தேர் இன் அ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு ஸ்டெப் ஃபார்வர்ட். ஸோ டேலண்ட் மட்டும் இருந்தால் ஹார்ட் ஒர்க் இல்லைனாலும் பிரச்சனை, ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்து டேலண்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணலனாலும் பிரச்சனை. ரெண்டுமே இருக்கணும், ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஆமாம். யா ஓகே. அடுத்த பொய்யை பர்ஸ்ட் பண்ணலாமா? A public speaker is never demotivated. Definitely no. ஏன்னா ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா நார்மல் பீப்புள் இன் த சென்ஸ் பீப்புள் ஹூ ஒர்க் இன் ஐடி ஆர் பீப்புள் ஹூ டூ தேர் ரெகுலர் ஜாப், அவங்களோட அதிகமாக டிமோட்டிவேட் ஆகிறது பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் தான். நல்லா இருக்கே இந்த டாஸ்க். எங்க இருந்துங்க யோசிக்கிறீங்க? ரூம் போட்டு இப்படிலாம் யோசிக்கிறீங்க? எஜுகேஷன் இஸ் அன்னெசரி ஃபார் சக்சஸ். இந்த சமீப காலத்துல ஒரு வந்து ரொம்ப பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சுங்க. எஜுகேஷன் வேணுமா வேண்டாமா, இந்த பேய் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி, எஜுகேஷன் வேணுமா வேண்டாமா. அண்ட் எஸ்பெஷலி வி டாக்கிங் ஆஃப் பேசிக் எஜுகேஷன், பிகாஸ் இன்னைக்கு வந்து பேசிக் எஜுகேஷனுங்கிறது ஸ்ட்ரகிள் பண்ணி எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. பட் அந்த காலகட்டத்துல பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோ வந்துட்டு இல்லைங்க தேவையில்லை, எனக்கு இது வரல, எனக்கு பிடிக்கல படிக்கலங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது சரியா தவிர உங்களுடைய டேக் என்ன? To me, education or a point of view itself is very different. I believe education is not just about going to school, learning the syllabus, marks score பண்றதுங்கிறத தாண்டி I feel learning life is also an education.
learning what your life is also an education, learning what you wanted to do is also an education. So basically learning what you want to do, learning something is education to me. So அந்த education school போயும் இருக்கலாம், school போகாம லைஃப் பாடங்களாவும் கத்துக்கலாம். ஸோ அது ஒவ்வொருத்தங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் பொறுத்து. பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருந்து இஃப் யூ நாட் கோயிங் டு ஸ்கூல் ஜஸ்ட் பிகாஸ் யூ நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அது வந்து உங்களுடைய லெத்தாஜிக்னஸ் தான். பட் நம்மளுடைய பிரைமரி எஜுகேஷன் நம்மளுடைய செகண்டரி எஜுகேஷன் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு என்ஹான்ஸ் யுவர் பொசிஷன். ஸோ இன்றைக்கி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. I have friends on all verticals. I have very good professionals also. I have friends who are struggling also. So எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது நேற்று கூட there was one friend from Coimbatore who was இப்போ வரைக்கும் he has a regret because SSLC முடிச்சுட்டு 11 and 12 வந்து அவர் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தனால he didn't pursue. இந்த யூஸ்வலாக இந்த டீனேஜில் ஒன்று இருக்கும்ல, நம்ம இதுக்கு படிச்சுட்டு நான் எனக்கு பிடிக்கல, எனக்கு வரல, ஆனால் நான் வந்து படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு ஒரு கரெக்டான ஜாப் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரம் அப்படியே ஆள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இழைச்சி போய் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக உண்மையானுமே ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க. நான் சும்மா சொல்லலை, பட் உண்மையாலுமே டிப்ரெஸ்டாக பிடிச்ச வேலை பண்ண முடியல, ஒரு கரெக்டான பொசிஷன் போக முடியாமல் ஹி ஸ்ட்ரகிளிங். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ ஃபீல் த பிரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் டு பி இன் அ பொசிஷன் வேர் யூ கேன் earn your lifestyle. So அதனால learning is education, but ஒரு circumstance வந்து if you have the facility to educate yourself, do it, go ahead. Alright, so one last balloon. One last point. Media is a very unsafe profession. இது வந்து நிறைய parents especially வந்துட்டு இந்த பெண்களை வந்து மீடியாக்கு விடுறது ஐயோ actually the world is very unsafe அப்படி பார்க்கும்போது to be very honest. பேய் இருக்கு, பூதம் இருக்கு, உன்னை கடிச்சு தின்றுங்கிற அளவுக்கு எல்லாருமே வந்து சொல்றாங்க. Let's leave off media. I'll tell you world itself is very unsafe, I believe. நார்மலா வந்து எல்லாரும் இந்த மீம்ல போடுற மாதிரி தான் 12 மணிக்கு உங்களால நிம்மதியா ஒரு இடத்துல வாக் பண்ணி போக முடியுமா? நான் வந்து ஐ ட்ராவல் அ லாட் ஃபார் மை ஷோஸ் ஈவெண்ட்ஸ். நான் பஸ் ஏறும்போது கூட எனக்கு உள்ள ஒரு பக்குன்னு ஒரு பயம் இருக்கும். ஐயோ யாராவது எதாவது பண்ணிட்டாங்க. நார்மலாக பைக்கில் ஒரு பாஸ் பண்ணால் கூட இவர் ஏன் ஒரு மாதிரியா பார்க்குறாரு, ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது வேர்ல்டே ஒரு அன்சேஃபான ஒரு இடம் தான். பட் அந்த அன்சேஃபான ஒரு இடத்துலையும் நம்ம எப்படி நம்மளை வந்து நிலைநாட்டுறோம், இல்லை நம்ம எப்படி நம்மளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம், நம்ம எதை நோக்கி ஓடுறோம், நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம எதுவாக பார்க்குறோம், நம்மளுடைய அப்ரோச் டு மீடியா எப்படி இருக்குங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா I don't think it's an unsafe profession because there are a lot of professions out there which is still unsafe. மீடியாவும் அதில் ஒன்று, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் மற்ற ப்ரொஃபஷன் மாதிரி தான் இதுலேயும் when you have the right approach, I don't think there's going to be ஒரு அன்சேஃபான ஒரு நிலை இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே, சூப்பரா போச்சு இந்த செக்மெண்ட். டப்பால் அப்படியே பலூன்ஸ் வெடிச்சு இல்லப்பா இதெல்லாம் போய் நான் சொல்றதுதான் உண்மைங்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லான செக்மெண்ட் முடிச்சிங்க. அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சில பல புகைப்படங்கள் வந்து காட்டுவேன். இவங்களுக்குலாம் என்ன சொல்லுவீங்க, இல்ல இதை சார்ந்து நீங்க ஏதாவது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். ரெடியா? ஆரம்பிக்கலாமா? வாங்க. டன் போலாம். எஸ் ஃபர்ஸ்ட் பிக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா குருவும் லுக் விடுற இவர்தான். இவர் அதாவது வடிவேலு சார் வந்து இங்க இருக்காரு. இவர்கிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கறதா உங்களுடைய கேள்வி. ஆக்சுவலா அவர்கிட்ட நான் சீரியஸா ஒரு கொஸ்டின் கேட்கணும். அவர் தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாம பண்ணாரோன்னு தெரியல, ஆனா அவருடைய ரியாக்ஷன்னா இவ்வளோ மீம் டெம்ப்ளேட்ஸா வருது இல்ல. எனக்கே சம்டைம்ஸ் நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள்லாம் யோசிக்கும் போது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது, டேய் சின்ராசு அது மாதிரி நிறைய சின்ராஸ் அவரோட டைலாக்ல. பட் அந்த மாதிரி நிறைய வடிவேல் டைலாக்ஸ் வந்து எனக்கே தோணும் நிறைய சர்க்கம்ஸ்டன்ஸ்ல. அதெல்லாம் எப்படின்னு ஹவ் இஸ் இட் பாசிபிள், டே எப்படா அந்த மாதிரி உண்மையாலுமே எல்லாருமே கேட்கறோம்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரிபடி ஐ லாஸ்ட் டு வடிவேல் அண்ணா. அடுத்த பிக்சர் வந்து நீங்க கட்டாயமா ரீக்ரியேட் பண்ணுங்க, ஏன்னா நீங்க அவ்வளோ ஒரு கியூட்டான பிக்சர். எஸ், இட்ஸ் திஸ் பிக்சர். தீபாக்கா பத்தி சொல்லுங்க, அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. இந்த போஸை ரீக்ரியேட் பண்ணுங்க. இந்த போஸா very very innocent, but அதை தாண்டி the most bubbliest person I've ever met. I love Deepaka. எனக்கு அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னா யூஸ்வலாக இந்த ரூரல் ஏரியாஸ் வந்து வரும்போது இந்த சிட்டி லைஃப் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அம்யூனிட்டிஸ் பார்க்கும்போது ஒரு பயம் ஒன்று வரும். ஆனால் தீபாக்காட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பயமும் இருக்காது. நீ வாழ நான் பார்த்துக்கிறேன் டான்ஸ் வந்து நான் பாரு என்னோட கெட்டப்லேயே ஆடு. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஷோலையும் எல்லாருமே அந்த டான்ஸுக்குன்னு மெனக்கெட்டு காஸ்டியூம்லாம் போடுவாங்க. தீபாக்கா மட்டும்தான் என்ன காஸ்டியூம்லேருந்து வராங்களோ அதே காஸ்டியூம் போட்டு ஆடுவாங்க. ஆனால் அங்கே அவங்க தான் குவீனாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஷோ ஸ்டீலர், செம்ம டேலண்டடான ஒரு பர்சன். அந்த ஒரு சின்ன ஒரு இன்செக்யூரிட்டியோ இல்லை ஒரு சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸோ அந்த அக்காடை நம்ம பார்க்கவே முடியாது. ஐ திங்க் ஷீ இஸ் ஆல்சோ an inspiration to a lot of people who are coming from rural areas. அது எங்கேருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அடுத்த
அடுத்ததாக என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டான ஒரு ரெண்டு ஜடையெல்லாம் போட்டு ஒரு கியூட்டான ஒரு ஸ்கூல் கேர்ள் என்ன சொல்றது அந்த கேமரா பார்த்து ட்ரீம்ஸோட நிற்கக்கூடிய ஒரு பிக்சர். இட்ஸ் திஸ் பிக்சர். ஐ திங்க் இப்போ வரைக்கும் ஸ்வேதாக்கு இருக்கக்கூடிய செலிப்ரேஷன் வந்து லைக் லிமிட்லெஸ். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு கல்ச்சுரல்ஸ் போனேன். நான் உள்ளே போகும்போதே எல்லாரும் ஸ்வேதா ஸ்வேதா ஸ்வேதான்னு கத்துறாங்க. பட் சீசன் 2 ஆக்சுவலாக இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க ஸ்வேதான்னு சொல்லிட்டு பிரீத்தி அவங்க பண்ணுறாங்க. பட் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சு இப்போ வரைக்கும் ஒரு லவ் கொடுக்குறாங்கல்ல. இட்ஸ் லைக் ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங். ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப எதேச்சியாக அமைஞ்சது ஐ திங்க். ஆனால் நான் ரொம்ப செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு பிக்சர்னு சொல்லலாம். கேமரா பார்த்து அப்படியே நம்மளும் அந்த ஃப்ரேமில் வரோம்ல அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனால் அன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் போடணும் அப்படின்னு சொல்லி நான் போராடி எடுத்த பிக்சர். நான் கீர்த்தனை, நான் வசந்த் கேரக்டர் ப்ளே பண்ணுறேன், அவரு அப்புறம் ஆஷிக் ஸ்கிட்சா, நாங்கள் 3 பேரும் வந்து போராடி ஒரு பிக்சர். அதே போஸ்ட்ல வந்து கீர்த்தனா ஒரு பிக்சர் எடுத்திருப்பாரு. என்ன கை மட்டும் இப்படி வச்சு இப்படி எடுத்திருப்பாரு. ஸோ நாங்களாம் போட்டு எடுத்த பிக்சர் அது. பட் யா குட் மெமரிஸ். ஓகே, அடுத்த பிக்சருக்கு நான் ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாப் கட்லாம் பண்ணி அழகா ஸ்டைலிஷா ஒன் டே ஆர்ஜேவா கல்யாணி அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டாஸ்கா நீங்க வந்து மேம் நீங்க வந்து எனக்கு ஒரு ஷோ வேற ஒன்று பண்ணி கொடுக்கலாம், என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி என்னோட ப்ரிவிலேஜா இருக்கும் அது. ஆக்சுவலி நான் ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஆர்ஜிவாக பண்ணுறதுக்கான டைம் வந்து எனக்கு அமையலை. பிகாஸ் தே செட் பேசிக் ஒரு டிகிரியாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அந்த சூரியன் எஃப்எம்ல ஒன் டே ஆர்ஜே இருந்தது. அப்போ ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா ஐ லவ் ஆர்ஜேங். டு பி வெரி ஆனஸ்ட், என்ன தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். இப்போவும் எனக்கு வந்து ஆர்ஜேங்கா விஜேங்கா கேட்டால் ஆர்ஜேங் தான் நான் சூஸ் பண்ணுவேன். தட்ஸ் வை ரன் அ பாட்காஸ்ட் இன் ஸ்பாட்டிஃபை விச் இஸ் கால் பொய் சொல்ல போகிறோம். அண்ட் இப்போ ஐம் பிளானிங் டு டூ அன் அதர் பாட்காஸ்ட் இஸ் வெல். ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆர்ஜேங். ஸோ அப்போ அந்த ஒன் டே ஆர்ஜே கிடைக்கும் போது அந்த கன்சோல் உள்ள போய் நான் உட்கார்ந்து நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்த ஆர்ஜேஸ்லாம் வந்து அந்த 1 minute சங்க் அப்படி நிறுத்திட்டாங்க போல, அடுத்த சங்க் அப்படி நிறுத்திட்டாங்க போல. நான் என்ன பண்ணேன்னா ஷோட லீடை கொடுத்து தொடர்ந்து கண்டென்ட் பேசி க்ளோசிங் வரும். கிட்டத்தட்ட ஒரு 15 minutes நான் ஸ்டாப்பாக ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆர்ஜே வினுன்னு சொல்லி சூரியன் எஃப்எம்ல இப்போவும் அக்கா பேசுவாங்க. அவங்க அப்போவே சொல்லுவாங்க, யாருமா நீ, இல்லைம்மா நீ கொஞ்சம் கூட ரோல் ஆகாமல் ஃபுல் கண்டென்ட்டை கொடுத்துரு, எப்படிமா எடிட் பண்ணுறது, மூச்சு பிடிச்சி பேசுவேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஐ வாஸ் டூயிங் ஒன்லி 9th grade நினைக்கிறேன் when I was doing that. So அதனால that's how much I love ஆர்ஜிங். அடுத்து நம்மளுடைய ட்ரக்ஸ், அதாவது ஒரு நாளில் வாழ்க்கைன்ற அப்படின்னு நம்ம பாடிட்டே போகலாம். அவ்வளோ பெரிய ஒரு யுவன் ட்ரக்ஸ். ஸோ யுவன் சார் கூட நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. ஸோ சாரை பற்றி சொல்லுங்கள். யுவன் சார் இஸ் லைக் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் இல்லை. ஸோ சென்னை ஃபெஸ்ட்னு ஒன்று நடந்தது. ஆக்சுவலாக அது ஒரு 2 days ஃபெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் டே வந்து நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஃபர்ஸ்ட் டே ஒரு 1.5 hours தான் ஷோ ரன் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் மழை வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அன்றைக்கே ஒரு மாதிரி நாங்கள்லாம் உட்காந்து ஒரு தீவிர அடுத்த நாள் என்ன பண்ணுறது, ஏன்னா அடுத்த நாள் விஜய் சேதுபதியானா யுவன் சார், அதுக்கப்புறம் பட டீம்ஸ் வந்து 2-3 டீம் வர மாதிரி இருந்தது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேக்கப் பிளான்லாம் அரேஞ்ச் பண்ணி அடுத்த நாள் லிட்ரலி என்ன ஆச்சுன்னா மூவி டீம்ஸ் தான் வந்தாங்க. இட் வாஸ் ரன்னிங் ஃப்ரம் 2 o'clock in the afternoon, 3 o'clock in the afternoon ஐ பிலீவ். நைட் வரைக்கும் பிளான் சென்னை ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது. ஸோ யுவன் சார் வரும்போது மழை லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து அந்த டைமில் ஐ லவ் யுவன் சாங்ஸ் அண்ட் ப்ராபப்ளி அங்கே இருந்த கூட்டத்தில் ஐ ஃபெல்ட் இந்த சாங் கேட்டால் எவ்ரிபடி வுட் என்ஜாய். பிகாஸ் நான் எனக்கு பிடிச்சதை மட்டும் கேட்காம எல்லாருக்கும் சிங்காக இருக்க ஒரு சாங் கேட்டோன்னே எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. பிகாஸ் எவ்ரிபடி வாண்டட் யுவன் சார் டு சிங் when he is on stage இல்லை. ஸோ ஐ ஃபெல்ட் அந்த க்ரௌடை பார்த்துட்டு ஒரு தேவதை கேட்கலாம். ரொம்ப இம்ப்ராம்ப்டுவான ஒரு டெசிஷன் தான் சடனாக எனக்கு தோணுச்சு. அது வரைக்கும் நாங்கள் வந்து அவரை பாட வைக்கிறதுக்கு வேற ஏதோ யோசிச்சிருந்தோம். ரொம்ப ரேண்டமாக எனக்கு தோணுச்சு இதை கேட்கலாம். நிறையா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாங்ல கேட்குறேன். அந்த க்ரௌட்லேருந்து அப்படி சதுறாங்க பசங்க, அப்படி கத்துறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஹோஸ்டானோ when you represent people, when you're telling people stories without even discussing with them, அது அந்த ஒரு சந்தோஷம் இருக்கே. அதுக்கப்புறம் அவர் பாடினார். அவர் பாடும்போது மழை நின்றுச்சுங்க, மழை பெஞ்சிட்டு நின்றுச்சு. I was like, hey, what is this ரா? அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே நான் ஆன் ஸ்டேஜாக இருக்கட்டும், பீப்புள் ஆஃப் ஸ்டேஜாக இருக்கட்டும், வேற லெவல் ஒரு ஃபீலிங் தான். அதுக்கப்புறம் அவர் கிளம்புனதுக்கப்புறம் மழை பிடிச்சதான் ஈவெண்ட்டே கால் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த நைட் வந்து ப்ரொசீட் பண்ண முடியல. பட் இட்ஸ் வெரி வெரி மேஜிக்கல்னு சொல்லலாம். அடுத்ததாக ஒன் லாஸ்ட் பிக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப். அதாவது மேக்கப் உங்களுக்கு பிடிக்குமா? அது கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் என்ன? ஏன்னா ஒரு ஒரு எஸ்பெஷலி ஒரு மித் இருக்குன்னு சொல்லுவேன். மேக்கப் அப்படின்னா பியூட்டி கனெக்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அது தவறு தானே? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லா பெண்களுக்கும் மேக்கப் பிடிக்கும் இல்லை, எனக்கும் மேக்கப் பிடிக்கும். பட் இன்னைக்கெல்லாம் வந்து நான் மேக்கப் எதுவும் யூஸ் பண்ணல. அந்த ரிலேஷன்ஷிப் மேக்கப் எப்படி? அது வந்து அது போட்டால் லைக் நிறைய பேர் அந்த மேக்கப் அப்படிங்கிற விஷயத்தை பியூட்டியோட அசோசியேட் பண்ணுறாங்க இல்லையா?
உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்? அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நான் தான் சொன்னேன், நானாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும். இன்றைக்கெலாம் நான் எந்த மேக்கப்புமே வேர் பண்ணல. ஐம் ஜஸ்ட் பீங் மை செல்ஃப். எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தாலும், என் ஸ்கின்ல கொஞ்சம் லைக் ட்ரையாக இருந்தாலும், இல்லை பிம்பிள்ஸ் இருந்தாலும், ஐ டோன்ட் ஃபீல் இட் ஆட் பிகாஸ் திஸ் இஸ் மீ. இதை வந்து பார்க்காதவங்க வந்து எப்படி வந்து என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்க? ஸோ அதனால எனக்கு அது பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் வென் யூ ஹோஸ்டிங் பெரிய பெரிய ஷோஸ், ஐ ஃபீல் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே. நம்மளே பார்க்கும்போது அழகாக இருக்கும்ல அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும்ல. அழகுங்கிறது நான் என்ன சொல்றேன்னா, மேக்கப் போட்டனால அழகுன்னு சொல்ல, பட் நம்ம பார்த்து அட்மையர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரெசென்டபிளா இருந்தோம்னா நமக்கே ரொம்ப பிடிக்கும். நார்மலா ஒரே மூஞ்சியை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஏதாவது திங்கிங் பிளாஸ்டிங்லாம் பண்ணி பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பியூட்டிஃபுல் ஃபீலிங் வரும். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஷோஸ் ஈவெண்ட்ஸ்க்கு. பட் என்னோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் மேக்கப்பே போட்டுக்குவேன். இன்னைக்கு நான் மேக்கப் போடல, ஜஸ்ட் பேசிக்காக வந்து ஐப்ரோஸ் டச் பண்ண லிப்ஸ்டிக் போட்டேன், அவ்வளோதான். இதே தான் நான் என்னோட இன்டர்வியூஸ் நான் ஹோஸ்ட் பண்ணும்போதும் பண்ணுவேன். ஸோ என்னோட மேக்கப்னு பார்த்தா ஐ திங்க் ஈவெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நான் மேக்கப் போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ யா, ஆல்ரைட், நீங்க வந்து ப்ராமிஸ் பண்ண அந்த டாஸ்க் பண்ணிடலாம். ஆல்ரைட், நம்ம ஷோ ஆரம்பிக்கலாமா? எஸ், போலாம். Get Kalyanified with RJ Kalyani. Let's go on air. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், மை டியர் விமன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விமன் நைட் அதுவுமா வந்து பல பெண்கள் என்னுடைய ஷோவை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த குரலை கேட்டு இன்ஸ்பயர் ஆகக்கூடிய அந்த பெண்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். அது மட்டும் கிடையாது, மை டியர் விமன்ல வாரம் வாரம் ஒரு பெண்மணியை மீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம வந்து யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர்பான ஒரு பர்சன். அதெல்லாம் தாண்டி நமக்கே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ இவங்க ஒரு விஜே, ஒரு ஆர்ஜே, அதெல்லாம் தாண்டி நம்ம கோயம்புத்தூர் பெண்மணி அப்படிங்கிறத ரொம்ப லவுடாவே சொல்லலாம். ஸோ we have Jafna with us. Thank you so much. So Jafna அவர்களே, my dear women அப்படிங்கறத நிறைய பேர் இன்னைக்கு வந்து ரொம்ப அன்போட சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். பல பேருக்கு ஒரு பெரிய உதாரணமா இருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேட்டுட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பதறுதுங்க. பேசிக்கலி இவங்க வந்து இவ்வளோ லவுடா போல்டா பேசணும்னு எனக்கு பதறுது. பட் அஃப்கோர்ஸ் யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் as well, கல்யாணி. ஸோ கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே, வெரி நைஸ். ஸோ மை டியர் விமன்ல நிறைய விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து பார்க்க போறோம். அதெல்லாம் முன்னாடி ஒரு சாங் கேட்டுட்டு வாங்க. திஸ் இஸ் மை டியர் விமன் ஃபார் யூ. ஐயோ ஏங்க, நிஜமாவே எனக்கு பதறுதுங்க நீங்க அப்படிலாம் இல்லைங்க. ஸோ நான் இது வந்து என்ன சொல்லுது, ஐ திங்க் நான் என்னோட 50% தான் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரேடியோங்கிறது அவ்வளோ பிடிக்கும். நான் காரில் போகும்போது கூட செந்தில் அண்ணாவோட ஷோவாக இருக்கட்டும், இல்லை விஜய் அவர்கள் வந்து பண்ணக்கூடிய சின்ன சின்ன அந்த ராசி பலனாக இருக்கட்டும், அதெல்லாம் அவ்வளோ கேட்பேன். அத்தனை நபர்கள் அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. ஐ திங்க் அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் இது. ஐ ஹோப் சம்டே உங்களுடைய அந்த நிறைய கனவுகள் இன்னுமே வந்து நிறைவேற்றும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர், கல்யாணி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ.